Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கும் ஒரு சிம்பிளான இஃப்தார் vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் கட்லெட் செஞ்சேன். அப்போ அந்த ரெசிபியையும் உங்களோட ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். அதோட நல்லா சாஃப்டான ஒரு சாசேஜஸ் பன் ரெசிபியும் கூடவே சேர்த்து நல்லா பப்பாயா பப்புளுக்கா அதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முதலாவதே இந்த கட்லெட் செஞ்சுக்கிறதுக்கு தான் நான் கிழங்கு கட் பண்ணிட்டிக்கிறேன். நான் எப்போவுமே கிழங்கை அவிச்சு அதுக்கப்புறம் மேஷ் பண்ணி சேர்க்க மாட்டேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிக்கும். ஃபஸ்ட்டாகவே கிழங்கை இப்படி பொட்டி பொட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் கொதிச்ச பிறகு கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுறணும். கடுகு வெடிக்கக்கலை கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கி வரக்கலையே இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்து அதுவும் நல்லா கலர் வரத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ இதெல்லாம் நல்ல நிறம் வந்த பிறகு ஏற்கனவே பொட்டி பொட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற கிழங்கை போட்டு அதோடய கொஞ்சம் கருவேப்பிலையும் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாய்க்கும். இப்போ இந்த கிழங்கு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு கொஞ்சம் கலருக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி இந்த கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் வேக விட்டணும். நான் இன்றைக்கு செய்கிற ரெசிபிஸ்ட் அளவுகள் எல்லாம் நான் சப்டைட்டிலையும் தந்திப்பேன், அதோட டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திப்பேன். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என் வீடியோ குக்கியில் குட்டியாக ஒரு அம்பு குறிக்கும், அதை அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு நல்லா டைப் பண்ணி வச்சுப்பேன். கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் வெந்த பிறகு கொஞ்சம் தண்ணி மீக்கக்கலையே தேவையான அளவு கட்டர் தூள், துண்டு மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த தண்ணி நல்லா வத்தின பிறகு தான் நாங்கள் இப்படி கடைஞ்சிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மேஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் துண்டு கடிப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்டா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அதை சுட்டி கொஞ்சம் துண்டு வச்சு கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கடைப்பட்ட பிறகு தேவையான அளவு செமன் சேர்த்துக்கோங்க. செமன் அப்படின்னா நாங்கள் டின் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த செமனுக்கு பதிலாக உங்களுக்கு இறைச்சி கோழி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய 2 துண்டு செமன் சேர்த்திக்கிறேன், உங்களுக்கு விரும்பின அளவு சேர்க்கலும். சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த கறியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தின பிறகு இறக்கி வச்சிடலாம். தேவைண்டா கொஞ்சமாக தேசிக்காய் புளி கூட உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை அப்படியே ஈக்கட்டும். இந்த பன் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் சீனி சேர்த்துட்டு அதிலே கொஞ்சம் ஈஸ்ட் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் இளம் சூடான வெதுவெதுப்பான பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கையை போடலுமான அளவு சூடுள்ள பால் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து ஃபஸ்ட்டே இந்த ஈஸ்ட்டை நாங்கள் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு இந்த பண்ணை பால் போட்டு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா சுடுதண்ணியில் கூட இளம் சூடான சுடுதண்ணி ஊற்றி கூட செய்யலும். ஆனால் பால் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதுள்ளுக்கு உங்களுக்கு ஆட்டாமா சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி மைதாமா. மைதாண்டா நாங்கள் ஸ்ரீலங்காவில் பயன்படுத்துகிற கோதுமைமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெள்ளை கலர் மா சேர்க்கலும். அப்படி இல்லாட்டி ஆட்டாமா மைதாமா ரெண்டும் கலந்து கூட சேர்க்கலும். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை எல்லாத்தையும் கலந்து ஒரு உருண்டையாக்கி எடுத்துடணும். இப்போவே நாங்கள் இதை பெனையெல்லாம் சும்மா இப்படி உருட்டி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த மாவை ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றி இப்போ தான் நீங்கள் இதுள்ளுக்கு பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் சேர்த்துக்கணும். இப்படி பிசைஞ்சு பன் செஞ்சீங்க அப்படின்னா பன் அவ்வளோ சாஃப்டாகிக்கும். ஏலம்டா ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ போட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா அடித்து பிசையணும். இப்போ இந்த மாலைக்கிற இந்த ஒட்டும் தன்மையெல்லாம் இல்லை போய்த்து மேலால் நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் அடித்து பிசையணும். முதலாவது கொஞ்சம் இழுத்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் இப்படி அடித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா மா நல்லா சாஃப்டாக வரும்.
இப்போ நல்லா பிசைஞ்சு பட்டுச்சு அப்படின்னா இப்போ நான் காட்டுற மாதிரி மேலாலெல்லாம் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாயிக்கும். அப்போ இப்படி வந்த பிறகு உங்களுக்கு பிசைகிறதா நிப்பாட்டுறேலும். இப்போ எண்ணெய் தடவின ஒரு பாத்திரத்தில் இந்த மாக்கலவையை வச்சு மேலாலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ இந்த மா காய அமைக்கும். இதை நீங்கள் 30 நிமிஷத்துலேருந்து 1 மணித்தியாலம் வரைக்கும் புளிக்க விடணும், அதாவது பொங்க விடணும். அது வரைக்கும் நான் இந்த சொசேஜ் பண்ணுக்கு தேவையான சொசேஜஸை கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்ல ஒரு பொன்னிறம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ இப்படி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு எங்களுக்கு எடுத்து வச்சிடலும். அப்போ இந்த சொசேஜஸை கண்ட உடனே என் பிள்ளைகளுக்கு வந்து பசி வந்துட்டு, அப்போ அவங்களுக்கும் 2 போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு தான் போட்டுட்டிக்கிறேன். இந்த சோஸ் வந்து நான் வீட்டிலே செஞ்ச சோஸ், ஹோம்மேட் சோஸ். உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. தோட்டத்துக்கு வந்து கொஞ்சம் பச்சை கொச்சிக்காய் பறிச்சிட்டிக்கிறேன், அந்த கட்லெட்டுக்கு போடுறதுக்காக வேண்டி. கட்லெட்டுக்கு எப்போவுமே நீங்கள் கறியில் வெங்காயத்தை இந்த பச்சை கொச்சிக்காவை வதக்காமல் கறி செஞ்ச பிறகு இப்படி பச்சையாக போட்டு கட்லெட் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவல்லைக்கும். இப்போ நான் கொஞ்சம் வெங்காயமும் பச்சை கொச்சிக்காவும் சின்னதாக கட் பண்ணணும். நீட்டமாக போட்டிங்க அப்படின்னா கூட சில நேரம் வெடிக்கலும். அதை சுற்றி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு கறியில் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு கரண்டி மாதிரி ஒரு அளவு வச்சுக்கோங்க. அப்போ எல்லா கட்லெட்டும் வந்து ஒரே சைஸில் அழகாக வரும். இப்போ அந்த கறி எடுத்து சின்ன உருண்டைகளாக நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. ஏண்டா நாங்கள் மாலை பிஸ்கட் தூளை 2 முறை பெரட்டுறதால ஃபைனலாக அந்த கட்லெட் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். அதை சுற்றி இந்த கறியை வந்து கொஞ்சம் சின்னதாகவே பிடிச்சிக்கோங்க. இப்போ பன்மா பார்த்தண்டா சரியாக 1 மணித்தியாலத்தில் இப்படி நல்லா பொங்கி இருந்துச்சு. இப்போ நான் இதை எடுத்து 12 பீசஸுக்கு கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு 12லேருந்து 15 பீசஸ் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் செய்ய போகிற சைஸ் பொறுத்து கட் பண்ணிக்கோங்க. பீசஸ் எல்லாம் இயன்ற வரைக்கும் ஒரே அளவு வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ பன்னெல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி வரும். இப்போ ஒவ்வொரு பீஸையும் வந்துட்டு இப்படி நல்ல ஒரு ஸ்மூத்தான போலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா போல்ஸையும் செஞ்ச பிறகு இதை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நாங்கள் முதலாவது செஞ்ச போல் எடுத்து முதலாவது பன் செஞ்சுருவோம். இந்த சொசேஜஸ் பன் வந்துட்டு ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் வந்து நிறைய ப்ளீட்ஸ் வரத்துக்கு செய்ய மாட்டேன். ஒரு 2-3 தடவை சுற்றுற மாதிரி தான் செய்வேன். உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வரணும், அந்த மடிப்பெல்லாம் நிறைய வரணும் அப்படின்னா இப்போ நான் காட்டுற மாதிரியே கொஞ்சம் நீட்டமாக செஞ்சுக்கோங்க. அப்போ நிறைய தடவை சுத்தேலும். கட்டாயமாக இப்படி உருட்டி அதை நல்லா சீல் பண்ணிக்கணும். சில நேரம் பேக்காகக்கெல்லாம் அது பிரிஞ்சிடலும். இப்போ தான் நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ளீட்ஸ் வரணும் அப்படின்னா நல்லாவே நீட்டமாக இப்போ இந்த ஸ்டேஜில் உருட்டிக்கணும். உருட்டிட்டு சொசேஜஸில் சுற்றிட வேண்டியதான். கட்டாயமாக நீங்கள் ஆரம்பிக்கிற இடமும் முடிக்கிற இடமும் ஒரே பக்கம் ஈக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது வந்து அந்த ட்ரேயில் வைக்கிற பக்கமாக ஈக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பேக்காகக்கலை பிரியாமல் ஈக்கும். அப்போ இப்படி பன்னெல்லாம் செஞ்ச பிறகு இதை நாங்கள் திருப்பவும் டபுள் சைஸாக பொங்குற வரைக்கும் 1 மணித்தியாலம் ஒரு பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் பூசின ட்ரேயில் வச்சு மூடி வச்சிடணும். அப்படி இல்லாட்டி அந்த ட்ரேக்கு கீழே ஒரு ஆயில் பேப்பர் போட்டுக்கோங்க. கட்லெட்டை நலக்கிறதுக்கு நான் கொஞ்சம் மாவு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு மைதா ஆட்டா இதுன்றாலும் பயன்படுத்திக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு அதை கலந்து எடுத்துக்கணும். அதோட நான் ஒரு நாட்டு முட்டை சேர்க்க போகிறேன். ஏன்னா இந்த சீசனில் நாட்டு முட்டை வந்து நிறைய ஈக்குது வீட்டில்.
உங்களுக்கு இந்த முட்டை வந்துட்டு கூடுதலாக கூட சேர்த்து மாடளவை குறைச்சி கூட சேர்க்கலாம். தனியாகவே முட்டை கலவையில் கூட உங்களுக்கு நலச்செடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் மா சேர்த்திங்க அப்படின்னா கட்லெட் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். முதலாவது அந்த கறி உருண்டையை எடுத்து மைதாமா அப்படி இல்லாட்டி இருங்குமா இல்லாட்டி ஆட்டாமா அதில் ஃபஸ்ட்டுக்கு நலச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் திக்காக கரைச்சி வச்சுன்னு இந்த மாக்கலவையில் நலக்கணும். பிறகு பிஸ்கட் தூளில் பெரட்டணும். நல்லா பெரட்டின பிறகு திருப்பவும் இதை வந்து இந்த கட்லெட்டை மாக்கலவையில் நலச்சிட்டு திருப்பவும் பிஸ்கட் தூளில் பெரட்டணும். 2 முறை இப்படி செஞ்சீங்க அப்படின்னா கட்லெட் வந்துட்டு நிறைய நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சரியாக 1 மணி நேரத்துக்கு பிறகு இந்த பன்னெல்லாம் இப்படி நல்லா டபுள் சைஸாக பொங்கி இருந்துச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் மில்க் வாஷ் தான் பூசுகிறேன். உங்களுக்கு மில்க் வாஷுக்கு பதிலாக முட்டையோட மஞ்சக்கருவை பூசிக்கலும். மில்க் வாஷ் பூசுறீங்க அப்படின்னா பாலுக்கு கொஞ்சமாக சீனி கலந்து தடவிக்கோங்க. அப்போ வந்து நல்லா கலர் வரும். மேலால் கொஞ்சம் எள்ளு சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கலும். ஓவனை வந்து 200 பாகை செல்சியஸ் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச பிறகு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துள்ளுக்கு அவசரமாகவே பேக் பண்ணி எடுத்துடணும். நிறைய நேரம் பேக் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த பண்டை சாஃப்ட் தன்மை வந்துட்டு குறைஞ்சிரும். உங்களோட ஓவன் பொறுத்து இந்த சூட்டளவுகள் நேரளவுகள் வித்தியாசப்படையிலும். அதை சுற்றி நீங்கள் ஒரு கோல்டன் ப்ரௌன் நல்ல ஒரு பொன்னிறமாகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துருங்க. அப்போ அது பேக் ஆகிற வரைக்கும் இந்த பப்புளுக்கா ஜூஸை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நாங்கள் பப்புளுக்கா அப்படின்னு சொல்கிற பப்பாசிக்கு தான். முதலாவது மிக்சி ஜாரில் இந்த பப்புளுக்காவெல்லாம் நான் இப்படி வலிச்சு போட்டிக்கிறேன். அதோடய கொஞ்சம் ஈச்சப்பழம் சேர்த்துக்க போகிறேன். டேட்ஸ் இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈச்சப்பழத்தோடு சேர்த்து கொஞ்சம் வாழைப்பழமும் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் காய்ச்சின பசுப்பால் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி பவுடர் பால் சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி தண்ணியில் கூட இந்த ஜூஸ் செஞ்சுக்கலும். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு சீனி, இந்த பழங்கள் எல்லாம் சீனிக்குது, ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ கட்டாயமாக கொஞ்சம் தேசிக்காய் புளி எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதை. இப்போ இந்த ஜூஸை நான் எப்படி சர்வ் பண்ணுவேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஏன்னா நோம்பு துறக்க கிட்ட வாக்கலை கரண்ட் பேத்துரும், அப்போ உங்கள்கிட்ட காட்டிக்கெல்லாம் பேத்துரும் அப்படின்றதுக்காக வேண்டி ஜூஸுக்கு மேலே நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டுட்டு காய்ந்த திராட்சை அதோட கொஞ்சம் டுட்டி ஃப்ரூட்டி சேர்க்க போகிறேன். டுட்டி ஃப்ரூட்டி வந்து நான் வீட்டிலே செஞ்சது தான். ரெசிபி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க்கை தாரேன், பார்த்துக்கோங்க. அதோட மேலால் கொஞ்சம் தேன் பானி அப்படி இல்லாட்டி கித்தூள் பானி தென்னம்பானி கூட நல்லாய்க்கும். கொஞ்சமாக ஊற்றி சர்வ் பண்ணினீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவல்லைக்கும். அப்போ அதை கண்டு வந்து என் பிள்ளைகளுக்கு அவ்வளோ பசி வந்துட்டு அப்போ அவங்களுக்கும் ஒரு கிளாஸ் செஞ்சு கொடுத்த போகிறோம். பன்னும் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகிட்டு மேலால் கொஞ்சம் பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் எண்ணெய் கூட உங்களுக்கு கொஞ்சமாக இப்படி ப்ரஷ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா பன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். கூடுதலாக இருக்கிற கட்லெட்டை இப்படி நல்ல ஒரு காற்று புகாத பக்கெட்டில் போட்டு வைக்க போகிறேன். நான் நார்மல் ஃப்ரிட்ஜில் கீழே தான் வைக்க போகிறேன், ஏன்னா நாளைக்கு எடுத்து பொரிச்சிடுவேன் அப்படின்றதால. நீங்கள் கொஞ்சம் 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீசரில் போட்டு உங்களுக்கு தேவையான போது பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் பொரிக்க முந்தி கொஞ்சம் நேரத்துக்கு முந்தையே எடுத்து வச்சிடணும். இப்போ பன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிக்குது, உங்களுக்கு பார்க்கலே விளங்கிக்கும். பேலம்டா இந்த பன் ரெசிபியை நீங்கள் கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள், சோஸோடெல்லாம் சாப்பிட நல்லாய்க்கும். இப்போ வந்து எனக்கு கட்லெட் பொரிக்கிறதுக்கு நேரம் சரியாயிட்டு, கட்லெட்டை பொரிக்க முந்தி கட்டாயம் இப்படி நல்லா ஷேப்பை பண்ணிக்கோங்க. அப்போ தானே அந்த ஷேப் வந்துட்டு நல்லா ரவுண்டாக அழகாய்க்கும். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்ச பிறகு உங்களோட தாச்சிக்கு கணக்காக தான் நீங்கள் கட்டாயம் கட்லெட் போடணும். கூடுதலாக சேர்த்திங்க அப்படின்னா வெடிச்சிரும். இந்த கட்லெட் நீங்கள் பொரிக்கும் போது 7 அளவு தாள்றதுக்கு எண்ணெய் ஊற்றணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் மேலால் இப்படி எண்ணெயை கொஞ்சம் தொளிச்சு விடணும், இல்லாட்டி வந்து அந்த மேல் துண்டு வெடிக்க பார்க்கும். நெருப்பை வந்து அளவான நெருப்பாக வச்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி
இப்போ இப்படியே செஞ்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு உங்களுக்கு இறக்கி வச்சிடலும். இந்த கட்லட் பார்த்தேன்டா நீங்கள் வளமையாக செய்கிறத விட நல்லா கிறிஸ்பி ஆயிக்கும். ஏழும்டா முயற்சி செஞ்சு பாருங்கள். அப்படியே நோன்பு துறக்க கிட்ட வகைகளை இப்படியெல்லாம் ரெடியாக கிட்டிக்கிறேன். நீங்கள் ஜூஸ் ஊற்றக்கெல்லாம் உங்களுக்கு தேவைண்டா கட்டாயமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க, ஐஸ் கட்டி. நான் வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்தது போக மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன். அப்போ அது நல்லா கூல் ஆகிக்குது. அதை சுட்டி நான் ஐஸ் க்யூப் சேர்க்கலை. அப்போ சரியாக நோன்பு துறக்க போக்கலை, கரண்ட்டும் போய்த்து. சார்ஜர் லைட் வச்சு தான் நோன்பு துறக்கிறோம். அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவில்லாமிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க. அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.